ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு முன்னாடி வீட்டானா வந்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றது கூப்பிட்டாங்க. அவசரமாக கிளம்பி போனோம். பூஜை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். பட் வந்துட்டு பூஜை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீபாரத்தனெலாம் காமிச்சாங்க. அப்படியே நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தீபாரத்தனத்துட்டு எங்ககிட்ட எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த அங்கிள் அங்கேயே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வந்தாங்க. தீபாரதனைலாம் கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிரசாதம். ஸோ பிரசாதத்துக்கு பார்த்தா இவ்வளோ கூட்டம். என்னடா பண்ணலான்னு கேட்டால் எனக்கு உண்டை கட்டி வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடம் பிடிச்சாங்க. சரி ஓகே, நம்ம அங்கேயே நிற்போம்னு சொல்லிட்டு நின்று வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் சும்மா ஏன்டா சும்மா நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டுருந்தான்ப்பா. அவங்க பிள்ளையை கூப்பிட்டு பிரசாதம் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் நான் திருன்னு முடித்தான். என்னையா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னதான்ப்பா தம்பி கூப்பிட்றோம் வாப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவனும் போயிட்டு பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன பிரசாதம்னு பார்த்தா பஞ்சாமிர்தம் கொடுத்துட்ருந்தான். பஞ்சாமிர்தம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம் கொடுத்துட்ருந்தான். அப்புறம் புளி சோறு, தயிர் சாதம் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. நான் அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நல்லா கிண்டல் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். கை கழுவுனியாடா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க பஞ்சாமிர்தம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தான். ஏன்டா அப்படி கஞ்சத்தனம் பண்ணுற, அதிகமாக தான் வையன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்குது, எனக்கு காலி எடுப்போம்னு சொல்லிட்டு நானும் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கியூவில் நின்றேன். நானும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டே சாப்பிடல, கையிலே வச்சுட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது, இவன் வந்தால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமிக்கிட்ட போயிட்டு நல்லா இவனையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கலாயை போட்டுட்டு எனக்கும் பஞ்சாமிர்தம் கொஞ்சோண்டு தாங்க வச்சாங்க. எனக்கும் மாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நல்லா கிட்ட போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டுட்டு வந்தேன். சாமி தெரியுதா? அவ்வளோதான், பாய், டாட்டா.